السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلناكم لباسا يواري سوآتكم وريشا. சதகல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் நாவின் அன்பும் பேரார்களும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 6 நோன்பும் 7வது தராவீஹ் தொழுகையை முழுமையாக முடித்துவிட்டு அவர் இல்லத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் தொழுத தொழுகைகளை, நாம் வைத்த நோன்புகளை, நாம் செய்த நற்காரியங்களை அல்லாஹ் கபூல் செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன். நேற்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய கால்நடை என்கிற ஒரு சூறா, ஆடு மாடு ஒட்டகம் பல சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்தது. அந்த சூறாவை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுமையாக 20 ரக்காயத்து அந்த ஒரு அத்தியாயம் மட்டுமே நிறைவு செய்யப்பட்டது. இன்றைக்கு சூரத்துல் ஆராஃப் சிகரங்கள் என்று ஒரு சூறா. நம்முடைய ஆஃபீஸா அவர்கள் முதல் ரக்காயத்திலிருந்து 20 ரக்காயத்து வரைக்கும் அந்த ஒரு அத்தியாயத்தை நிறைவு செய்து முதல் சஜிதாவும் இன்றைக்கு நாம் செய்தோம். குர்ஆனிலே 14 சஜிதாயத்து இருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சூறாக்கு சஜிதாயத்திலும் தொடர்ந்து வரும். எஸ்தனூன காணில் அன்பால் கனிம வளங்கள், போர்க்களத்திலே கிடைக்கக்கூடிய கனிமங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தை துவங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் கேட்ட இந்த தராவி தொழுகை, ஓதிய குர்ஆன் அத்துணையை கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். நேற்றைய தினம் தராவி தொழுகை தொழுதவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், மன் தாஃப பைத்துல் மஅமூரி வயஸ்தக்ஃபிரூன மின் குல்லி ஹிஜ்ரின் வ மத்ரின். காபத்துல்லாஹ்வுக்கு மேல பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல மலக்குமார்கள்லாம் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க நம்ம தவாஃப் செஞ்ச நன்மையும், ரோட்ல உள்ள மணல் எல்லாம் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை துர்ரத்துன் நாஸி என்கிற கிதாபின் பதிவை பார்க்கிறோம். அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அவர் அறிவிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. காபத்துல்லாஹை தவாஃப் செய்வதே பெரிய விஷயம். அதுவே அல்லாஹ் நான் தான் அங்கே போக முடியும். அதுக்கு மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியம், அது அந்த நன்மையை தராவி கொள்வதற்கு அல்லாஹ் தருகிறான். அப்புறம் ரோட்டில் உள்ள மணல் கல்லெல்லாம் நமக்கு துஆ செய்யும், பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த நல்லடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எனவே அந்த நற்பாக்கியமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்றைக்கு தராவி தொழுகையுடைய சிறப்பு என்ன சொன்னால், அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், பக்க அன்னமா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ நஸரஹு அலா ஃபிரௌன வ ஆமான. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை அவர்கள் பெறுகிறார்கள். எப்படி ஃபிரௌன், ஆமான் போன்ற கொடிய அரக்கர்களில் இருந்து அவங்களை அல்லாஹ் காப்பாற்றினானோ, அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, கலீமுல்லா அவங்களுக்கு பெயர் கிடச்சிச்சு, நிறைய சிறப்பு, நோன்புலாம் வச்சாங்க. எனவே அந்த துவா நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்கிறாங்க. இன்னைக்கு வாழுகிற எத்தனையோ எதிரிகள் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள். எத்தனையோ நடுவண் அரசு மூலயமா இன்னைக்கு பல தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நமக்கு பல தொந்தரவு வருது. அத்தனை எதிரிகளையும் அல்லாஹ் நமக்கு எதிர்க்க உதவி செய்வானாக.
அந்த சிறப்பை இன்றைக்கு தராவினுடைய நன்மையாக அனலம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்களில் நமக்கு ஒரு அத்தியாயம் படிப்பினை செய்தியாக இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். ஆடை அலங்காரம். எப்படி ஒருவர் ஆடை அணிய வேண்டும், எந்தெந்த ஆடை எல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, ஆண்களுக்கு எப்படி, பெண்களுக்கு எப்படி, முன்பு வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி ஆடையெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க, என்ன பிரச்சனை, எப்படி, இது குறித்தெல்லாம் சில சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே வந்தது. அதில் ஒரு ஆயத்து இப்படி வருது, யாபனி ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஆடையை கொடுத்திருக்கிறான். உங்களுடைய மறைவிடங்களை மறைப்பதற்காக, அலங்காரமாக ஆக்குவதற்காக உங்களுக்கு ஆடையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆதமும் அவ்வாவும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர் சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடையை கொடுத்துருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். அப்புறம் அவ்வாவை கொடுத்தா அவங்க 2 பேர் இருந்தாங்க. மறைவிடங்களை மறைப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் இலைதலைகள் மரம் இதெல்லாம் அது ஆடையாக பயன்படுத்தி போட்டுக்கிட்டாங்க. நம்மால் ஷைத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மரத்தில் போய் நீ பழத்தை சாப்பிடு அப்படின்னு போய் சாப்பிட்டாங்க. எனவே கட்டியிருந்த இலைதலைகள்லாம் பிச்சு அவங்களுடைய மறைவிடங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. அப்போ தான் ரப்பு தஆலா ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தெல்லாம் இலைதலை தான், அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் நிறைய ட்ரெஸ்ஸு மாடல் என்னென்னமோ வந்துருச்சு. காட்டன் துணி, பாலிஸ்டர் துணி, குளிருக்கு போட்டுக்கொள்ள ஆடை விதவிதமாக இருக்குது, ரகரகமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், நீங்கள் ஆடையை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள், மறைவிடங்களை மறைத்து கொள்ளுங்கள், இது என்னுடைய அத்தாட்சி, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விஷயத்தை இங்கே சொல்கிறான். ஒன்று, மறைவிடங்களை மறைத்து கொள்ளுங்கள். வெளியே எந்த உறுப்பெல்லாம் தெரியக்கூடாதோ அது தெரியக்கூடாது, அது மறைவாக இருக்கணும். தொப்புளில் இருந்து முட்டிக்கால் வரைக்கும் எப்பயுமே மறைத்து தான் இருக்கணும். அது ரூமில் இருந்தாலும் சரி, தனியாக ஒரு அறையில் இருந்தாலும் சரி, இது சட்டம். ஃபுல்லாக மறைக்கிறது தான் அலங்காரம். மேலே இருந்து கீழே வரைக்கும் மறைப்பது என்பது ஒரு அலங்காரம், ஒரு அழகுக்காக. எங்கே மறைக்க சொன்னாங்களோ அங்கே மட்டும் மறைச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் இன்னொரு அத்தியாயம், பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது உயரகமான ஆடைகளை அணிந்து வாங்க, அது உங்களுக்கு ஜீனத்து, அழகாக இருக்கும். நம்மால் வரும்போதே ஓட்டையான ட்ரெஸ் தான் போட்டு வரும். எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நீ பள்ளிவாசலுக்கு ரப்பு முன்னாடி நின்று தொழுகிற, எனவே உன்கிட்ட இருக்கிற உயர்ந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுவான்னு அல்லாவே சொல்கிறான். குது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித். அப்போ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து பல லட்சம் ட்ரெஸ் காசை கொடுத்து வாங்கி ட்ரெஸ்ஸு தைக்கப்பட்டு அதை போட்டு வருவான். ஏன்னா ரப்பு சொல்கிறான், அதுதான் அலங்காரம், அதுதான் அழகு. அவனே சொல்லுகிற பொழுது இன்னைக்கு பள்ளிவாசல் வந்து முட்டி தெரியும், பின்னாடி ஓட்டை இருக்கும், அல்ல ட்ரெஸ்ஸு லேசாக இருக்கும், இதெல்லாம் தவிர்த்திருக்கும் என்பதாக மார்க் அறிஞர்கள் நம்ம சொல்லித்தராங்க. இது முதல் செய்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உருக்கு சட்டையை தயாரிப்பாங்க. அடுத்து குர்ஆனில் வேறொரு இடத்துல எல்லாம் ஆடையை பற்றி பேசுகிறான். உருக்கு சட்டையை சத்தீரு, குர்ஆனில் ஒரு ஆயத்து வருது, உருக்கு சட்டையை நல்லா நடுநிலையாக நீங்கள் தயார் செய்யுங்க. போர்க்களத்தில் போகிற பொழுது யாராவது வாழை வச்சு சொல்லிக்கிட்டாங்கன்னா சரக்குன்னு இறங்கிடும். எனவே நீங்கள் தயார் செய்கிற பொழுது நடுநிலையாக கொஞ்சம் கெட்டியாக தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர்க்களத்திற்கு கவசமாக உருக்கு சட்டையை குறித்து, லிபாஸ் ஆடையை குறித்து பேசுகிறான். அடுத்து வேறொரு இடத்துல பக்கரா சூரால ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஆடை என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உன்ன லிபாசுல்லகும் வான்துல் லிபாசுல்லஹுன்ன. எப்படி குளிருக்கு வெயிலுக்கு ஆடை அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, மானத்தை மறைக்கிறதோ, ஒரு கணவனும் மனைவியும் வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்களாக இருக்கும், பல குறைகள் கஷ்டங்கள் இருக்கும். அதை மறைத்து மறைத்து இவருடைய குறையை அவள் மறைக்க வேண்டும், அவளுடைய குறையை இவள் மறைக்க வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் ஆடையை கொடுத்திருக்கிறான் என்பதாக அழகிய விளக்கங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவாங்க. எனவே அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடையை பயன்படுத்துகிறான். அடுத்து, கியாமத் நாளிலே நாமெல்லாம் எழுந்திருக்கிற பொழுது, கபரில் இருந்து எழுந்திருக்கிற பொழுது ஆடை இல்லாமல் தான் இருந்தது. உரியானல்
அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று தாய் வயிற்றிலிருந்து வருகிற போது எப்படி அவர் நிர்வாணமாக வருகிறாரோ கியாமத் நாளில் எழுந்திருக்கிற பொழுதும் அப்படித்தான் வருவார் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே முதல் ஆடையாக அவருக்கு அணிவிப்பான் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். காரணம், கடுமையான அந்த காஃபியர்கள் எதிரிகள் தொல்லை கொடுத்து அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நீக்கிட்டு அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டு தீயை மூட்டினாங்களே, அப்போ ஆடை இல்லாமல் தான் மூட்டினாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான வேதனை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாளிலே முதலாக ஆடை அணிவிக்கப்படும் நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ம பார்க்க முடியும். அதற்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்துல லிபாசு தக்வா, தக்குவா உடையவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்பவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு தரஜா, எனவே அவர்களுக்கு ஆடை அளிக்கப்படும் என்பதாக திருமறை வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடித்த ஆடை வெள்ளை ஆடை. வெள்ளை ஆடை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களால சூரிய ஒளிப்படாது, பெரும்பாலான நோய்களிலிருந்து தவிர்க்கப்படுவாங்க. எனவே வெள்ளை ஆடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும். எனவே அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மௌத்தா போகக்கூடிய மௌத்தாரிகளுக்கும் கஃன் துணியாக அதை அணிவியுங்கள் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஆடையினுடைய சட்டத்திட்டங்களை, குர்ஆன் ஆயத்துக்களை ஹதீஸில் நமக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான ஆடையை அணிவார்கள். ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று சட்டை, வெள்ளை சட்டை. இரண்டாவது ஜிப்பா, ஹதீஸில் பார்க்கிறோம், ஜிப்பாவை அணிவார்கள். மூன்றாவது போர்க்களத்தில் போர் கவசமான உருக்கு சட்டை அணிவார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கு சட்டையே தேவையில்லை. அவங்களால் நினைத்தால் ஒரு துபாவால் ஒரு வாளால் சாதாரணமாக ஒரு எதிரியை அவர்கள் வீழ்த்த முடியும். இருந்தாலும் மற்றவர்கள் தங்களுடைய தற்காப்புக்காக, பாதுகாப்புக்காக இப்படி தான் நீங்கள் உருக்கு சட்டையை போடணும் என்பதற்காகவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருக்கு சட்டையை பயன்படுத்தவே நம்ம பார்க்கிறோம். வெள்ளை சட்டை, வெள்ளை ஜிப்பா, போர்க்களத்தின் போர்க்கவசமாக உருக்கு சட்டையை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பெண்கள் எந்தெந்த ஆடையெல்லாம் அணியக்கூடாது? குட்டையான ஆடை அணியக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மானத்தை மறைக்க சொல்றான். உங்களுடைய மறைவிடங்கள், உறுப்புகள் வெளியே தெரியக்கூடாது, மறைங்க. அது அல்லாஹ் விரும்புகிறான். ஷைத்தான் மெல்லிய ஆடையை போடுறது தான் விரும்புவான். உடல் உறுப்புகளை வெளியே தெரிகிறவங்க அதை தான் அவன் விரும்புகிறான் என்பதாக குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே வருது. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆடையை உருவியது போல உங்களுடைய ஆடையும் உருவாமல் இருப்பதற்காக நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட அதே சூரத்துல் ஆராஃப்ல தான் வருது. எனவே மெல்லிய ஆடையை ஷைத்தான் விரும்புவான். நாளை சொர்க்கத்தில் ஆடை எப்படித்தமா இருக்கும்? மெல்லிய ஆடை தான் அல்லாஹ் கொடுப்பான். அது பட்டாடையாக இருக்கும். வலிபாசுஹா ஃபீஹா ஹரீர், பட்டாடை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு கையில் பட்டாடை, ஒரு கையில் தங்கம், இது ரெண்டுத்தையும் வச்சு இது ரெண்டுமே ஆண்களுக்கு ஹராம், எனவே இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஒரு மனிதர் யமன் தேசத்தில் இருந்து ஒரு ஆடையை கொண்டு வந்து சஅத் இப்னு முஆத் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த ஆடையை தொட்டு பார்த்தா ரொம்ப லேசாக லீனாக இருக்குது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் கைக்குட்டை கர்ச்சீஃப்லாம் நம்ம வச்சுருக்கிறோமே இதை விட ரொம்ப லேசாக இருக்கும் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் சொர்க்கத்தில் நமக்கு பச்சை கலர் ஆடையெல்லாம் கொடுக்கப்படும். மீன் இஸ்தபரக் குலுரின் இஸ்தபரக்கின் குர்ஆன் அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்கிறான். இன்றைக்கி அதனால தான் நிறைய தர்காக்களில் பச்சையாக பெயிண்ட் அடிப்பாங்க, பச்சை கொடி கட்டுவாங்க, நிறைய பள்ளிவாசல் பச்சை பெயிண்ட் அடிப்பாங்க. நிறைய பேருக்கு பச்சைனாலே கொஞ்சம் அலர்ஜியாக தெரியுது. ஆனால் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு ஆடையே பச்சைதான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். பெண்கள் எந்தெந்த ஆடையெல்லாம் அணியக்கூடாது? குட்டையான ஆடை, ரொம்ப நெருக்கமான ஆடை, அதே போல் மெலிந்த ஆடை, ட்ரெஸ்ஸு போட்டும் பெரிய உறுப்பு தெரியுது பாருங்க, இந்த மாதிரி ஆடைகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அணியக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு ஆம்பளைங்க கூட, ஆண்கள் கூட தங்களுடைய உறுப்புகள் வெளியே தெரியாதவாறு ஃபுல்லாக அணிஞ்சிருக்கிறாங்க.
பெண்கள் தங்களுடைய முகத்தை வெளியே காட்டலாம், கையை வெளியே காட்டலாம், மற்றபடி ஃபுல்லாக க்ளோஸாக தான் இருக்கும். அதுக்கு தான் முக்காடுன்னு நல்லா சட்டத்தை கொடுத்துருக்குறான், புர்கா போடுங்க நல்லா கொடுத்துருக்குறான். இன்றைக்கி அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா இங்கே கை தெரியுது, பின்னாடி முதுகு தெரியுது, ஃபுல்லாக விண்டோவாக ஜன்னலாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி சமுதாயத்தில் வேறு கலாச்சாரங்கள் தான் வந்து விட்டதால் மாறி போகிறார்கள். பிள்ளைகளுக்கும் அது போன்ற கை தெரிகிற மாதிரி, கால் தெரிகிற மாதிரி, முதுகு தெரியுமா ட்ரெஸ்லாம் வாங்கி போடுறாங்க. இதெல்லாம் அறவே தவிர்த்திருக்கிறோம். இது தவறான பாதைக்கு சென்றுவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எதெல்லாம் நாம் சொன்னோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடையினுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து மானங்களை மறைத்து அழகாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا سجودنا وصدقتنا وزكاتنا بكل أعمالنا مقبولة مرضية منا يا رب العالمين. واغفر عنهما كما ربونا صغارا. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.